ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாகர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நம்மள்கிட்ட இருக்கிற பிசியோ இல்லை லேப்டாப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல்லையும் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு மொபைல் கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்கிறதுக்காக தான் லேப்டாப் யூஸ் பண்ணி சொல்கிறேன். அதில் நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பிளாகர் அப்படின்னு டைப் பண்ணால் உங்களுக்கு அது வெப்சைட் ஓப்பன் ஆகிரும். அப்படி இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாகர் அப்படின்னு இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே லோட் ஆகிட்டு பிளாகர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஷோ ஆனோடனே சென்டரில் பாருங்கள், கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா நீங்கள் எந்த கூகுள் இமெயிலில் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நான் என் இமெயிலோட லாகின் பண்ணிக்கிறேன். அந்த இமெயில் ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணினோடனே உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். என்ன பாஸ்வேர்டு நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு கேட்கும். அதை ஓகே பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நாட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே திரும்பவும் அது லோடாக ஆரம்பிச்சிடும். இப்போ டைரெக்டாக பிளாகர் பேஜுக்கு வந்துடும். அதில் சூஸ் யுவர் டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த டைட்டில்னால் என்னென்னா உங்கள் வெப்சைட் அல்லது கம்பெனி நேம் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதை உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்காக வெப்சைட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுற பாருங்கள். வெப்சைட்ஸ்ன்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பல வெப்சைட் வரும். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணாங்க பாருங்கள், ஹப்ஸ்பாட் பிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இதுதான் இதோட டைட்டில். அதாவது இந்த வெப்சைட்டோட நேம். கீழே பாருங்கள் கோடாடி, இதுதான் இந்த வெப்சைட்டோட நேம். கீழே டைம் மேகசின், இது மாதிரி தான். இந்த மேலே ஹப்ஸ்பாட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இதுதான் இதோட டைட்டில். இது மாதிரி நம்ம வெப்சைட்டுக்கு என்ன நேம், அதாவது டைட்டில் கொடுக்கணுங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக எக்ஸாம்பிள் பிளாக் அப்படின்னு டைட்டில் போட்டுக்கிறேன். எக்ஸாம்பிள் பிளாக் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்கள் டைட்டில் டைப் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து உங்கள் வெப் அட்ரஸ் கேட்கும், யூஆர்எல் கேட்கும். அதில் நீங்கள் உங்கள் வெப் அட்ரஸ் எப்படி கீழே பார்த்தீங்கன்னா blog.hubspot.com அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுற விரும்புவீங்களோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் godaddy.com time.com அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி உங்களுக்கு எந்த விதமாக வேணுமோ அப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் இதுலேயும் எக்ஸாம்பிள் பிளாக் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். பிளாகரில் இருக்க ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக லாஸ்ட்டில் .blogspot.com அப்படின்னு அவங்களே டொமைன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த டொமைனும் வாங்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் வேண்டியதை டைப் பண்ணிவிட்டு பின்னாடி அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணது ப்ளஸ் blogspot.com அப்படின்னு வந்துடும். நீங்கள் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் யுவர் டிஸ்பிளே நேம், அந்த டைட்டில் மாதிரியே உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே எந்த நேம் டிஸ்பிளேல தெரியணும், அதாவது உங்கள் கம்பெனி நீங்கள் வெப்சைட் ஆப் நேம் எப்படி தெரியணுங்கிறது நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இதுக்கும் எக்ஸாம்பிள் பிளாக் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணி ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகி லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா ஓப்பன் ஆகிடுச்சு. இதான் நம்ம பிளாகர் அக்கௌண்ட்டோட எடிட்டிங் பேஜ்னால் நம்ம இதில் எல்லாமே பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வியூ பிளாக், நம்ம வெப்சைட் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இதான் நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட். இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, அதனால தான் இது எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா அடுத்தடுத்து ஆட் பண்ணுறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுக்காக நம்ம வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி பிளாகர் சீரிஸ் இதான் ஃபஸ்ட்டு வீடியோஸ். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.